Grammar tidbits. Let's start this series with an easy quiz. Grammar. இந்த blank ஏ வருமா இல்லை ஈ வருமா? இதுதான் குவிஸா? என்னடா எனக்கு வந்து சத்திய சோதனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்னும் நிறைய பேர் கிராமருக்கு தப்பான ஸ்பெல்லிங்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிராமர்லேருந்தே ஆரம்பிப்போமே அப்படின்னு தான் இந்த குவிஸ். கண்டுக்காதீங்க. ஓகே, கிராமருக்கு இப்போ நீங்கள் ஏ சூஸ் பண்ணிங்களா இல்லை ஈ சூஸ் பண்ணிங்களா? ஏ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு A+, கங்க்ராட்ஸ். ஈ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சாரி, இட்ஸ் அன் எரர். இப்போ நீங்கள் ஆசையாக ஒரு கப் காஃபி குடிக்கலான்னு உட்காடுறீங்க. நீங்கள் டீ லவரா? சரிங்க, ஆசையாக ஒரு கப் டீ குடிக்கலான்னு உட்காடுறீங்க. உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஈ வந்து அதை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் ஆவீங்க? அதே தாங்க, இனிமேல் உங்கள் ட்ரிங்கில் மட்டும் இல்லை, கிராமர்லேயும் ஈ சேர விடாமல் பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, அதென்ன டிட்பிட்ஸ் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுவையான ஒரு உணவு துணுக்கையோ இல்லை உங்கள் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, உங்கள் சிந்தனைக்கு சுவையூட்டுற மாதிரி இருக்கிற ஒரு செய்தி துணுக்கையோ நீங்கள் டிட்பிட்னு சொல்லலாம். Whether it's a piece of food or a piece of information, if it's nice and interesting, you can call it a tidbit. ஸோ இனி வரப்போகிற வீடியோஸில் நிறைய கிராமர் டிட்பிட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். Until then, take care. Happy learning.